தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான நல்ல பலன்கள், நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா, அது மாதிரி போட்டியிருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுமா, கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்கா, எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறதாங்கிற மாதிரியான நல்ல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். 2019 பிப்ரவரி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் 7ஆம் இடத்திற்கும் மாறுகிறார்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதம் 13ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கும், ராகு பகவான் லாபஸ்தானத்திற்கும், கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும், சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு 25ஆம் தேதியும் மாற்றம் பெறுகிறார்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. 2016 பிப்ரவரி, அதாவது 13/2/2016 அதிலேருந்து பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்தை தொட்டுனாலும் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம், வீண் பயம், மனதில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்தது. எந்த விஷயத்தை தொட்டாலும் ஒன்று நடக்கவே நடக்காது, இல்லை கடைசி நேரம் வரைக்கும் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நாம் இருந்து கடைசி நேரத்தில் தட்டி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு இவ்வளோ நாளாக மோசமாக இருந்தது. இனிமே அது மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அந்த விஷயம் 100% சக்ஸஸாக நடந்து முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். உடல் நலத்துக்காக மருத்துவ செலவினங்கள் என்பது உங்களுக்கு குறையும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நல்லபடியாக ஒரு சுமூக நிலைமைக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும், எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைப்பதற்கும் இந்த கிரக சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய யோசனைகள், புதிய புதிய மனிதர்கள் என உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள் அலுவலகத்தில் நடைபெறும். சக ஊழியர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை வந்து தட்டும். அதிகமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். மிக கடுமையான பணிச்சுமை என்பது உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை முற்பாதி கஷ்டமாக இருந்தாலும் பிற்பாதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு பெரிய உச்சத்தினை நீங்கள் தொடுவீர்கள். கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இம்மாதம் பிற்பாதி பெரிய யோகத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தின் வலிமை கூடும், அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும், அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.